ஹாய். டே 80 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 டேஸ் 365 மூவி சேலஞ்ச் தான் அது. ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி 80th டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100th டே மூவி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோடு செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் நம்ம கூட மூவி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நம்ம எல்லாம் அந்த 100th டேக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம 100th மூவியை செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா 28 years லேட்டர். ஸோ இந்த மூவி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு மூவியில் ரிலீஸ் ஆகிருக்கு. வந்து ஹாரர் த்ரில்லர் ஜானரில் தான் இந்த மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மூவி கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சிட்டியில் நிறைய குழந்தைங்களை வந்து ஒரு ரூமில் விட்டுட்டு யாரும் வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போய் பதுங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து திடீர்னு வெளியில் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்றான். ஸோ அந்த இது பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஜாம்பீஸ் மாதிரி நிறைய மனிதர்கள் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த குழந்தைங்க எல்லாரையும் கொண்டுடுறாங்க, அந்த பெரியவங்களையும் கொண்டுடுறாங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த பையன் மட்டும் தப்பிச்சு ஓடுறான் ஒரு சர்ச்சுக்கு. அங்கே அவங்க அப்பா இருக்கார், ஃபாதராக. ஸோ அவர் வந்து அந்த பையனை காப்பாற்றிட்டு அவருமே வந்து இறந்துடுறாரு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டியில் வந்து ஸோ எல்லாருமே வந்து ஒரு வித வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இன்ஃபெக்ட் ஆகிற எல்லாருமே வந்து ஜாம்பீஸ் மாதிரி மாறிடுறாங்க. ஜாம்பீஸ் மோஸ்ட்லி நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. ஸோ அது வந்து இன்ஃபெக்ட் ஆக எல்லாருமே ஜாம்பீஸாகவே மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து சீனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ட் ஆகாதவங்கலாம் சேர்ந்து ஒரு ஐலாண்டு கண்டுபிடிச்சி ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து அவங்களுக்கான பாதுகாப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீன் முடிஞ்சதுமே 28 years லேட்டர் அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து கதை ஆரம்பிக்குது. ஸோ ஒரு அப்பா, பையன், அம்மா 3 பேர் இருக்காங்க. அதில் வந்து பையனுக்கு 12 வயசு ஆகுது. ஸோ அப்பா வந்து ஆல்ரெடி இந்த இதுலேருந்து தப்பிச்சு வந்தவராக இருப்பார். ஸோ அவர் வந்து நிறைய வந்து அங்கே பாதுகாக்கிற விதிமுறைகள்லாம் அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து இப்போ அவங்க பையனுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ வழக்கமாக இந்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 14-15 வயசில் கொடுப்பாங்க. பட் இவர் வந்து 12 வயசு பையனுக்கு அவன் ரெடியாக இருக்கான்னு நினச்சி அவர் வந்து கொடுக்கறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. அம்மா பார்த்திங்கன்னா, அம்மா வந்து ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடிக்கடி வந்து அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது 10 செகண்டில் ஒரு தடவை வந்து அவங்க மறந்துடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நோயின்னு கூட அங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்க தான்றனால ஸோ ஒரு புது ஜென்ரேஷன் இதுக்கு புது ஜென்ரேஷன் தான் வந்து அங்கே இருக்கும். ஆல்ரெடி அங்கே இருந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து அங்கே டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த உலகத்தில் நடக்கிற விஷயம் தெரியும். ஸோ நிறைய குழந்தைங்க வந்து அந்த ஐலாண்டில் தான் பிறந்தே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு அங்கே நடக்கிறது மட்டும்தான் தெரியும். அப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போ அவங்க இருக்க ஐலாண்ட்லேருந்து அந்த வெளியே போனோன்னா ஒரு வந்து சின்ன ஒரு பாதை மட்டும்தான் இருக்கும். கடல் வழியாக நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த பாதை வந்து சில நேரம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அதாவது இப்போ இந்த தண்ணி லெவல் கம்மியாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த வழி தெரியும். தண்ணி லெவல் அதிகமாகிடுச்சுன்னா அது மூடிடும். ஸோ அப்படியே அந்த தண்ணியில் கூட அவங்க நீந்தி வர முடியாது. அந்த தண்ணி மூடிடுச்சுன்னா ஸோ அதில் வந்து எலக்ட்ரிக் பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ யார் உள்ளே வந்தாலும் அதை தூக்கி வெளியில் அடிச்சிடும். இப்படி தான் கான்செப்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க அப்பா வந்து அந்த பையனை அந்த மெயின்லேண்டுக்கு ட்ரைனிங்காக கூப்பிட்டு போகிறாரு. அவர் வெளியில் தெரிஞ்சுக்கணும், அவங்க வந்து எப்படி அவங்க கிட்டே தப்பிக்கணுன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பையனுக்கு வந்து எதுவுமே தெரியல. ஸோ இப்போ அவங்க போய் ரிட்டன் ஆனாங்களா அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட கதையே. படம் வந்து அந்த மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த ஜாம்பி சீன் காமிச்சாலும் இப்போ அப்பாவும் பையனும் போகும்போது நமக்கு வந்து ஒரு கேம் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து அந்த மேக்கிங்கே கொஞ்சம் வந்து ரொம்ப ஹாரர் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சீன் போயிட்டே இருக்கும், பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் போயிட்டே இருக்கும், மியூசிக்குமே வந்து ஒரு மாதிரி திக்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து நிறைய வந்து அந்த சீட்டேஜ் மூமெண்ட் வந்து அந்த அவங்க தப்பிச்சு உள்ளே போகிற டைம்லலாம் வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ நல்ல ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சீனில் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகிடும். நமக்கு வந்து அது பழகிடும். இப்போ ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பழகிடும். இருந்தாலுமே அதில் வந்து அந்த ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்க வர சீன்லாம் வந்து நமக்கு அந்த பயத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் இவங்க இந்த பையன் வந்து ஒரு டாக்டரை தேடி போவான். ஒரு டாக்டர் உயிரோடு இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சு ஸோ அந்த அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த டாக்டர் தேடி போவான். இதுதான் வந்து செகண்ட் ஹாஃபோட கதையாகவே இருக்கும். ஸோ அந்த பையன் அந்த டாக்டரை கண்டுபிடிச்சானா அவங்க அம்மாவை காப்பாற்றினான்றதான் மற்ற கதை. ஸோ இதில் வந்து ஒரு வித்தியாசமான கதை. நம்ம வந்து ஹாரர் த்ரில்லர் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்போம். ஒரு வித்தியாசமான கதை பார்ப்போன்னா கண்டிப்பாக இந்த மூவி பார்க்கலாம். முக்கியமாக வந்து மூவி வந்து A rated 18+ மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ நல்லா ஒரு ஹாரர் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி பாருங்கள். நிறைய புது விஷயங்கள் இருக்குது. அண்ட் வந்து ஸ்கேரி சீன்ஸுமே வந்து நல்லாயிருக்கு. சீட்டேஜ் மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்மளே வந்து அந்த இடத்துல ஓடுற மாதிரி நிறைய ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக மேக்கிங் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா டெக்னிக்கல் ரேட்டிங் தான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் 2 மூவியில் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மூவியில் நீங்கள் இந்த மூவி பாருங்கள்.
பாய். ஹாய். டே 80 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் 28 years later. இங்கிலீஷ் மூவி இங்கிலீஷில் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸஸ் விஜயா மால் 7:50 PM இங்கிலீஷில் தான் பார்த்துருக்கோம்.